யூடிவி சொந்தங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். ஆய்பவன் யூடிவியின் 2025 ஆண்டிற்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் தொடர்பிலான விசேட நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் அல்லது ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாங்கள் தேர்தலிலே போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அவர்கள் தொடர்பிலே பேசிக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக முன்னணி வேட்பாளர்கள், தலைமைத்துவம் வகிக்கின்ற வேட்பாளர்கள் அல்லது அந்த குழுவிற்கு தலைமை தாங்கக்கூடிய வேட்பாளர்கள், மேயர் வேட்பாளர்கள் என பலரை நாங்கள் சந்தித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். சிங்கள மொழியிலாக இருக்கட்டும், தமிழ் மொழியிலாக இருக்கட்டும், இந்த இரண்டு மொழிகளிலுமே யார் யாருக்கு முன்னுரிமை வழங்க வேண்டுமோ, யார் யார் அதற்கு தகுதியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கான சந்தர்ப்பங்களை நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக வழங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி தேர்தல் நாட்கள் முடியும் வரைக்கும் இடம்பெற்று கொண்டிருக்கும். பலருக்கு சந்தர்ப்பங்களை வழங்குவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அந்த வகையிலே இப்பொழுது இன்றைய தினம் நாங்கள் அழைத்திருக்கின்றோம் கொலன்னாவை நகரசபையினுடைய முதன்மை வேட்பாளர் AM ரிஸ்மி அவர்களை நாங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கின்றோம். பல விடயங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். ஒரு ஊடகவியலாளர், இப்பொழுது அரசியலில் இறங்கி இருக்கிறார். பல கட்சிகளில் இருந்த அனுபவம் அவருக்கு இருக்கிறது. அது தொடர்பிலும் நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் ரிஸ்மி, எப்படி இருக்கிறீங்க? வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லா. ஆய்போவன் வணக்கம். நன்றி சேகு அவர்களே, இந்த யூடிவினுடைய தேர்தல் சம்பந்தமான இந்த கலந்துரையாடலுக்கு என்னை அழைத்தமைக்கு முதற்கண் உங்களுக்கும் அதுபோல் உங்களுடைய நிர்வாகத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் சுகமாக இருக்கின்றேன். ரிஸ்மி, ஒரு ஊடகவியலாளராக இருந்தீங்க, ஏன் இந்த அரசியலுக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்க? என்னை பொறுத்த மட்டிலே ஒரு ஊடகவியலாளன் என்பதை விட இந்த சமூகத்திற்கு ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும். அது ஊடகத்தின் மூலமாக இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் அரசியல் ஒரு அதிகாரம் தேவை. அரசியல் அதிகாரம் என்கின்ற பொழுது அது பாராளுமன்ற அதிகாரமாக இருக்கலாம், மாகாண சபையாக இருக்கலாம், அடிமட்ட நகர சபை அதிகாரங்களாக கூட இருக்கலாம். இந்த அதிகாரத்தின் மூலமாக கஷ்டப்பட்டு வறுமைப்பட்டு தோல்வியுற்று நசுக்கப்படுகின்ற சமூகத்திற்கு இந்த அதிகாரத்தின் மூலமாக எனது இறுதி மூச்சு வரை ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று சிறிய வயதிலிருந்து எனக்கு ஆசை இருந்தது. அதனை ஒரு வேகமாக எடுத்துத்தான் இந்த அரசியல் பயணத்தை முன்கொண்டு செல்கின்றேன். இப்போ ஊடகம் என்பது ஒரு நாட்டினுடைய ஒரு ஜனநாயகத்தினுடைய ஒரு தூண் அப்படின்னு சொல்லுவாங்க. பல தூண்களில் இது மூன்றாவது, நான்காவது, அப்படி ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. இப்போது அப்படி இருந்து சேவை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் அரசியலுக்கு வர்றது? நிச்சயமாக ஊடகத்தை பொறுத்த மட்டிலே சேவை செய்யலாம். இப்போதும் நான் ஊடகவியலாளனாக தான் இருக்கின்றேன், ஃப்ரீலான்சராக. எனக்கும் அதற்கு மேல்படியாக இன்னொரு அதிகாரம் தேவைப்படுகின்றது. என்ன அதிகாரம் என்று கேட்கின்ற பொழுது அரசியல் அதிகாரம். இந்த அரசியல் அதிகாரம் எங்கிருந்து வர வேண்டும், எந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும், எந்த கட்சியோடு ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று நீண்ட தூர பார்வையோடு சிந்தனையோடு யோசித்துத்தான் இப்போது நான் இந்த நகரசபை தேர்தலிலே களமிறங்கியிருக்கின்றேன். இதற்கு முன்னும் பல கட்சிகளிலே நான் பாராளுமன்ற தேர்தலில் இருக்கின்றேன். நான் என்றும் கூறுவது, எனக்கு எந்த கட்சி சந்தர்ப்பம் தருகின்றதோ அந்த கட்சியை மேலோங்கி கொண்டு அந்த கட்சியை வளர்த்து கொண்டு செல்கின்றேன். இப்போதும் கூட அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் பல கட்சிகளோடு சேர்ந்து கொலன்னாவை நகரசபை தேர்தலில் உங்களுக்கு தெரிந்திருக்கும் மயில் சின்னத்திலே நாங்கள் போட்டியிடுகின்றோம். இதில் வியாபாரிகள் இருக்கின்றார்கள், ஊடகவியலாளர் இருக்கின்றார்கள், சட்டத்தரணிகள் இருக்கின்றார்கள், MBA படித்தவர்கள் இருக்கின்றார்கள். இந்த சமூகத்திற்கான தூர நோக்கு சிந்தனையோடு இளைஞர் குழாமோடு சேர்ந்துதான் இன்று இந்த நகரசபை தேர்தலிலே களமிறங்கியிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பிரார்த்தனை எங்களுக்கு தேவை. மக்களுடைய ஆசீர்வாதம் இருக்கின்றது. இந்த தேர்தலிலே நாங்கள் வெற்றி பெறுவதற்குரிய சாத்திய கூறுகள் எங்களுக்கு தென்பட்டு கொண்டிருக்கின்றது. வீடு வீடாக செல்கின்ற பொழுது நிச்சயமாக ஏதோ ஒரு மாற்றத்தை இதிலிருந்து ஆரம்பிப்போம். இப்போது நீங்கள் கட்சி பற்றி பேசியிருந்தீங்க இல்லையா? நிச்சயமாக. இப்போது ஒரு காலத்தில் ஒரு கட்சிகளினூடாக தேர்தல் கேட்கிற பொழுது ரிஸ்மி, இப்போது மக்கள் உங்களை எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்வாங்க? நிச்சயமாக நல்ல ஒரு வினாவை சேகு கேட்டீர்கள். அனுரகுமார திசாநாயக்கே ஏன் மணியில் கேட்காமல் மாலிமாவில் கேட்டார்? மக்கள் ஞாபகம் இருக்கவில்லையா? கட்சி என்பது ஒரு மனிதனுக்கு மார்க்கமும் அல்ல, மதமும் அல்ல. மறைந்த தலைவர் மர்ஹூம் அஷ்ரஃப் அவர்கள் தொடர்ந்தேர்ச்சியாக மரத்தில் கேட்கவில்லை. சந்திரிகா அரசோடு இருந்தார், ரணில் அரசோடு இருந்தார், இவ்வாறெல்லாம் பல இருக்கின்றது. இலங்கை அரசியலை பொறுத்த மட்டிலே எங்கு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று எந்த கட்சியோடு பயணித்தால்
இந்த கட்சியோடு பயணித்தால் எங்களுக்கு இந்த மக்களுக்கான சேவைகளை செய்யலாம் என்று யோசிக்கின்றோமோ தூர நோக்கு சிந்தனையோடு அவர் அந்த இடத்திலே அதனை பயன்படுத்திக் கொள்வார். எப்படி நம்பிக்கை வரும் அதுதான் நான் கேட்கிறேன். இப்போ பல கட்சிகளில் நீங்கள் போட்டியிடுறதுனால மக்கள் எப்படி நம்பி வாக்களிக்கிறது? மக்களும் உங்களுடன் பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்களா? மக்களை பொறுத்த மட்டிலே கட்சிக்கல்ல வாக்கு, நபருக்குத்தான் வாக்கு. இவர் இந்த நபர் இந்த இடத்திலே கேட்கின்றார் என்று சொன்னால் மக்கள் வாக்களிக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா? இப்போ கெப்போத் கொலான்னு சொல்லுவாங்க, கட்சிக்காக வாக்களிக்கின்றதுன்னு சொன்னால் அனுரகுமார திசாநாயக்க மணியில் கேட்டு ஜனாதிபதியாக வந்திருக்கிறார். அனுரகுமார மணியில் கேட்கவில்லை, நாங்க திசை காட்டில கேட்டாரு. ஆனா அந்த ஐக்கிய தேசிய கட்சிக்கான வாக்கு அங்கே இருந்துச்சு இல்லையா? சஜபைக்கான வாக்கு அப்படியே இருந்துச்சு இல்லையா? அது ஓரளவு இருந்துச்சு இல்லையா? அதான் நான் கேட்கிறேன். இல்ல, நான் கேட்கின்றேன், அனுரகுமார ஏன் மணியில் கேட்காமல் மாலிமாவில் கேட்டார்? பொதுவான ஒரு நிச்சயமாக பொதுவான ஒரு கூட்டணி அமைக்கின்ற பொழுது சேகி இந்த ஸ்ட்ராட்டஜியோடு வெற்றி பெறலாம் என்று அவர் யோசித்தார். இந்த சந்தர்ப்பத்துக்கு மக்கள் இதே திசையிலே செல்கின்றார்கள் என்பதை அவர் யோசித்தார். இதே போன்றுதான் நாங்கள் சென்ற பாராளுமன்ற தேர்தலில் ஒரு வெள்ளோட்டம் பார்த்தோம், ஒரு பொதுவான சின்னத்திலே. அது எங்களுக்கு சக்சஸ் ஆக இருந்தது. அதனை ஒரு ரிசர்ச்சாக செய்தோம். அடுத்த தேர்தலிலே, நகரசபை தேர்தலிலே, இந்த மயில் சின்னத்திலே போகின்ற பொழுது கொலன்னாவையிலே சுமார் 43,000க்கு மேற்பட்ட வாக்குகள் இருக்கின்றது. சேகி 10.6 கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட கொலன்னாவை நகரசபையானது 43,000த்திலே சென்ற முறை தேர்தலிலே உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஐக்கிய தேசிய கட்சியை பொறுத்தமட்டிலே சென்ற முறை தேர்தலிலே ஐக்கிய தேசிய கட்சி சுமார் 11 ஆசனங்களையும், அதுபோல் பொகுட்டுவே 5 ஆசனங்களையும், இவ்வாறு வருகின்ற UPFA 3 ஆசனங்களையும், இறுதியாக JVPக்கு ஒரு ஆசனம் 1800 வாக்குகளிலே சென்றது. இதனைத்தான் யோசித்தோம். உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஃப்ளோட்டிங் மார்க் ஓட்ஸ் என்று கொஞ்சம் இருக்கின்றது. அதாவது எந்த கட்சிக்கும் வாக்களிக்க மாட்டார்கள், இந்த நபருக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக வாக்களிக்கின்ற மக்கள் இருக்கின்றார்கள். இவர்களைத்தான் நாங்கள் சந்திக்கின்றோம். இவர்களிடம் கேட்கின்றேன், ஏன் நீங்கள் வாக்களிக்கவில்லை? எங்களுக்கு வாக்களிங்கள், ஒரு சந்தர்ப்பத்தை தாருங்கள். இந்த சமூகத்திற்கான ஒரு உத்வேகத்தை, இந்த சமூகத்திற்கான ஒரு தலைமைத்துவத்தை வழங்குவதற்கு நாங்கள் தயாரிக்கின்றோம். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸை பொறுத்த மட்டிலே தலைமை தூய்மையானது, தலைமையோடு பயணிக்கின்றவர்களும் தூய்மையானவர்கள். தலைவர் என்ன கூறினார்? இந்த கட்சி திறந்திருக்கின்றது, செல்கின்றவர்கள் செல்லலாம், வருகின்றவர்கள் வரலாம். இந்த கதவு திறந்திருக்கின்றது, யாருக்கும் மூடப்படாது. உங்களுக்கு அப்ப வேற கட்சிகளினுடைய சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லையா? நீங்க கேட்டீங்களா? நிச்சயமாக என்னிடம் பல கட்சிகள் பேசினார்கள். ஆனால் மக்கள் மத்தியிலே ஒரு புதிய கட்சி, மாற்று அணி சேகு எது வருகின்றதோ அதற்கு வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரிந்திருக்கும், யாழ்ப்பாணத்திலே ஒரு சின்னத்திலே ஒருவர் வெற்றி பெற்றார். காரணம், தமிழரசு கட்சி ஆண்டாண்டு காலமாக யாழ்ப்பாணம், வடக்கு கிழக்கு பல பேர் கட்சி அந்த கோட்டைக்குள்ளும் ஒரு ஓட்டையை போட்டாரா இல்லையா? இறைவன் யாருக்கு அதிகாரத்தை கொடுக்க நினைக்கின்றானோ நிச்சயமாக கொடுப்பான். விளங்குகின்றது. அது கட்சியின் சின்னமாக இருக்கலாம், கட்சியின் ஏதோ ஒரு நடவடிக்கையாக இருக்கலாம். நபருக்கும் இப்போது இருக்கின்ற ட்ரெண்டான கட்சி தான் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ். வடக்கு கிழக்கு உங்களுக்கு சென்ற தேர்தலிலே பாருங்கள், வடக்கு கிழக்கிலே கணிசமான அளவு பிரதேச சபையை கொண்டிருந்தது. அது மன்னார் மாவட்டமாக இருக்கலாம், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, அதுபோல் கிழக்கு மாகாணத்திலே அம்பாறை போன்ற பிரதேசங்களிலே கணிசமான அளவு ஒரு ஓட் பேங்கோடு சேர்த்து பல சாம்களை கொண்டிருந்தார்கள். சென்ற முறையும் கூட கொழும்பு மாநகர சபை தேர்தலில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் 3 ஆசனங்களை பெற்றது. இப்போது வேறொரு கட்சியிலே சேர்ந்து கேட்கின்றார்கள். இதைத்தான் கொழும்பு மாவட்டத்திலே எங்களுக்கு ஒரு ஆசை இருந்தது. கொலன்னாவை நகர சபையிலே முஸ்லிம்கள் அதிகமாக சரிந்து வாழ்கின்றார்கள். இதற்காக மாற்று மத சகோதரர்கள் என்று சொல்லவில்லை, முஸ்லிம் சமூகம் அதிகமாக வாழ்கின்றது. சுமார் 17,000க்கும் 20,000க்கும் இடைப்பட்டவர்கள் முஸ்லிம்கள் வாழ்கின்றார்கள். ஒரே ஒரு முஸ்லிம் பிரதிநிதித்துவம் தான் சேகு சென்ற நகர சபையிலே இருந்தது. 6, 7, 6க்கும் 10க்கும் இடைப்பட்ட முஸ்லிம் பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டிய இடத்திலே ஒரே ஒருவர் தான் ஐக்கிய தேசிய கட்சியிலே இருந்தார், சகோதரர் நிசாம்தீன் என்று சொல்லக்கூடியவர். ஏன் இந்த 9 பேரும் மௌனித்திருக்கின்றார்கள்? ஏன் வரக்கூடாது? ஏன் பேசக்கூடாது? இதற்காகத்தான் ஒரு மாற்று வழியை இந்த மயில் சின்னத்தின் மூலமாக கொலன்னாவைக்காக நாங்கள் இப்போது களமிறங்கியிருக்கின்றோம். இப்போ கடந்த முறையில் கொலன்னாவை நகரசபை ஐக்கிய தேசிய கட்சி நிச்சயமாக, அது இந்த முறை மத்தியமும் மாறி இருக்கிறது, ஜனாதிபதியும் மாறி இருக்கிறார், என்பிபியினுடைய ஆட்சியும் இருக்கிறது.
இப்படியான ஒரு சூழ்நிலை அங்கே இப்போ ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஆளுமை இருக்கின்றதா இல்லையா என்பதை பற்றி பேசுவதை விட ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஆளுமையும் இருக்கிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் மயில் சின்னத்திற்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கின்றது என்ற நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கிறது. இது ஒரு கடுமையான ஒரு போட்டி இல்லையா? அங்கே என்பிபி ஒரு பக்கம் போராடி கொண்டிருக்கிறது, எஸ்ஜேபி ஒரு பக்கம் போராடி கொண்டிருக்கிறது, ஐக்கிய தேசிய கட்சி ஒரு பக்கம் போராடி கொண்டிருக்கிறது. இவை எல்லாம் வைத்துக்கொண்டு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த 40,000 முஸ்லீம்களுடைய வாக்குகளுக்கு எத்தனையோ முஸ்லீம் பிரதிநிதிகள் போராடி கொண்டிருக்க மணிக்கு 20,000. இப்போ எப்படி மயில் சின்னம் அங்கே வெளில போகிறது? அதற்கான நல்ல ஒரு வினாவை கேட்டீர்கள் சேகு. ஒரு விடயம் இருக்கின்றது, தீர்மானிக்கின்ற சக்தி என்று இருக்கின்றது. நீங்கள் நினைக்கின்றீர்களா இந்த முறை ஜனாதிபதி தேர்தலுக்கு ஆடிய ஆட்டம், பாராளுமன்ற தேர்தலுக்கு ஆடிய ஆட்டம், கூறிய பொய்கள், பலரை பிடிஐயின் மூலமாக சிறையில் அடைத்தார்கள், இவையெல்லாம் முஸ்லிம் சமூகத்தின் மத்தியில் இப்போ ஒரு தூர நோக்கு சிந்தனையோடு இருக்கின்றார்கள். இப்போ மக்கள் யோசிக்கின்றார்கள், இவர்களுக்கு ஏன் வாக்களித்தோம்? அரிசியின் விலை ஏற்றம், மக்களுக்கு கூறிய பொய்கள். நீங்கள் நினைக்கிறீர்களா மக்கள் இன்னும் அதனால் மக்கள் அந்த நிச்சயமாக சத்தியமாக கூறுகின்றேன் ஷேக், அடித்து கூறுகின்றேன், இந்த விவாதத்திலே மக்கள் இப்போது மாறி இருக்கின்றார்கள். 180% மக்கள் மாறி இருக்கின்றார்கள். LMD நீங்களுடைய கடைசி ஆய்வறிக்கையை நீங்கள் எடுத்து கூறுங்கள், எடுத்து பாருங்கள். அதிலே மக்கள் இந்த பொய்களுக்கு மயங்கினார்கள். ஆனால் அந்த பொய்யை இதுவரைக்கும் இந்த மக்கள் இவர்கள் ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இப்போது இருக்கின்ற அரசாங்கத்தை நான் விமர்சிக்கவில்லை. அரசாங்கம் செல்லும், ஏதோ ஒரு வகையில் 5-6 வருடங்களுக்கு செல்லும், இன்னும் 4 வருடங்களுக்கு அரசாங்கம் செல்லும். ஆனால் இவர்கள் கூறிய பொய், இவர்கள் என்ன கூறினார்கள் உங்களுக்கு? நீங்கள் ஒரு ஊடகவியலாளனாக இருந்து தூர நோக்கு சிந்தனையோடு அவர்களுடைய விஞ்ஞாபனத்தில் இருக்கின்றது, PTI அவர்கள் இல்லாமல் ஆக்குவதை கூறினார்கள். பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் எங்கே இவர்கள் ஆக்கவில்லை, எப்போது ஆக்குவார்கள்? அண்மையில் கூட ருஷ்டியை போட்டார்கள். ருஷ்டியை போட்டு நோன்பு பிடிக்கின்ற டைமில் ருஷ்டி செஞ்சது என்ன? ஜஸ்ட் ஒரு ஸ்டிக்கரை ஒட்டினார்கள். படைத்த இறைவனே யகுதிகளை நசாராணிகளையும் சபித்தவன். நானும் நீங்களும் களிமா சொன்னவர்கள், அவர் ஒட்டியதற்காக இருக்கிறார்கள். எங்களை கைது செய்யுங்கள். நாங்கள் ஊடகவியலாளனாக அரசியல்வாதிகளாக இப்போதும் சொல்கின்றோம், இஸ்ரேலுக்கு எதிராக நாங்கள் எங்களுடைய ரைஸ் அப், எங்களுடைய கைகள் உயர்த்தப்படும், அதுக்கு எதிராக எங்களுடைய மூச்சு இருக்கும் முறை நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்வோம். ஏன் ருஷ்டியை மட்டும் இவர்கள் கைது செய்ய வேண்டும்? இந்த முஸ்லிம் சமூகம் வாழ வேண்டும். இந்த முஸ்லிம் சமூகம் நம்பி அதிகமான வாக்குகளை வழங்கி இருக்கிறது. இன்றும் நீங்கள் சமூக வலைத்தளங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது இந்த தேர்தலிலே களமிறங்க இருக்கக்கூடிய முஸ்லிம் பிரதிநிதிகளை எடுத்துக்கொள்ளுங்கள், இன்னும் இந்த அரசாங்கத்தின் பக்கம் இருக்கிறார்கள் இல்லையா? இப்போ இதிலிருந்து எவ்வளவு தூரம் நீங்கள் இந்த சமூகத்தை மீட்டெடுக்க போகிறீர்கள்? 7-8 பேர் மாலிமாவில் இருக்கின்றார்கள். இந்த கைது சம்பந்தமாக யார் பேசினார்கள்? ரிஷாட் பதியுதீனும் முஜிபுர் ரஹ்மானும் எதிர்கட்சியில் உள்ளவர்கள் தான் பேசினார்கள் ஒழிய ஆளும் கட்சியில் உள்ளவர்கள் யாரும் பேசவில்லை. அது உண்மை. உண்மையை, சத்தியத்தை மக்களுக்கு கூற வேண்டும். இவர்கள் கூறுவதெல்லாம் என்ன? நிம்மதியாக தராவி தொழுதோம், நிம்மதியாக தொப்பி அணிகின்றோம், நிம்மதியாக தாடி வைக்கின்றோம். அது எப்போதும் வச்சுட்டு தான் இருந்த வந்து ஏதோ ஒரு கலவரத்தின் மூலமாக சென்ற அரசாங்கத்தின் மூலமாக அவர்கள் ஒரு ரோவினுடைய அடிப்படையிலே மொசாட்டினுடைய அவர்கள் நிகழ்ச்சி நிரலுக்கு அப்பால், சிஐனுடைய நிகழ்ச்சி நிரலுக்கு அப்பால் அவர்கள் நடந்தார்கள். நீங்கள் அதை உறுதியா சொல்றீங்களா? நிச்சயமாக, டெஃபினிட்லி நான் சொல்கின்றேன். இது நீங்க உறுதியா சொல்றீங்க? உறுதி இல்லை, 100% அடிச்சு சொல்கின்றேன். நீங்க தேர்தலுக்காக பேசுற விஷயமா ரிஸ்மி? தேர்தல் அல்ல, சத்தியமாக நான் களிமா சொன்னவன் என்ற ரீதியிலே நான் கூறுகின்றேன். விளங்குகின்றதா? ஷேக் ஹசீனா பங்களாதேஷினுடைய அரசை பிரட்டுவதற்கு யார் உதவி செய்தார்கள்? மொசாட். அவருடைய குறிக்கோள் என்ன? சேகுவையும் ரிஸ்மியையும் உடைக்க வேண்டும் என்று சொன்னால் NGO மூலமாக வருவார்கள், சிவில் சொசைட்டி மூலமாக வருவார்கள், மீடியா மூலமாக வருவார்கள், சோசியல் பிளாட்ஃபார்ம் மூலமாக வருவார்கள். இதன் பின்னால் உங்களுக்கு கோடிக்கணக்கிலே பணத்தை தருவார்கள். எப்படி உடைக்க வேண்டுமோ அதனை உடைப்பார்கள். நான் கேட்கின்றேன், இந்த சமூகத்திற்கு, இந்த நாட்டிற்கு மர்ஹூம் அஷ்ரஃப் என்ன விடயத்தை கூறினார்? மறைந்த மங்கள சமரவீர என்ன விடயத்தை கூறினார்? எல்லா திட்டங்களையும் கொண்டு போகின்ற பொழுது யார் இந்த சுக்குநூறாக ஆக்கினார்கள்? சரி, மோடி வந்தார், எங்கப்பா ஒப்பந்தம்? 4-5 ஒப்பந்தங்கள் செய்தீர்கள், எங்க ஒப்பந்தம்? பாமன் பாலத்தை கொடுப்போம் என்றீர்கள். சரி, ஓகே, மன்னாருக்கும் இதுக்கும் இடையிலே வந்து இந்த ப்ராஜெக்ட் சந்திரிகாய்க்குள்ள போட்ட ப்ராஜெக்ட் வந்து இது யார் எகென்ஸ்ட் பண்ணது? இதனைத்தான் நாங்கள் கூறுகின்றோம், ஒரு மாற்று வழி தேவை. பொய் வேண்டாம் அரசியலே, பியோ பொலிட்டிக்கல் செய்வோம், ஜியோ பொலிட்டிக்கல் தேவையில்லை. குளோபல் வில்லேஜிலே நாங்கள் இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே வந்து
இளைஞர்கள் இப்போது சோஷியல் மீடியா மூலமாக நியூ ட்ரெண்டின் மூலமாக சேகு ஏதோ ஒரு வழியிலே விஷயத்தை படித்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்களும் ஒரு இளைஞனாக இருந்து நாங்கள் யோசிப்போம், உங்களுக்கு பழையவர் தேவையா ரிஸ்மி தேவையா? நான் பொதுவாக கேட்கின்றேன். சேகு எனக்கு சந்தர்ப்பம் சேகு கேளுங்கள். இல்லை, இப்போ நான் அதை தான் வரேன். இப்போ பழையவர் தேவையா புதியவர் தேவையான்ற கேள்விக்கு மக்கள் புதியவர்கள் தேவைன்னு சொல்லி பாராளுமன்றத்தில் ஒரு குழுவை அமர்த்தி இருக்கிறாங்க. ஆனால் அந்த புதியவர்கள் செய்யறது என்ன செயல்? மக்களுக்கு என்ன சேவை செய்யறாங்க புதியவர்கள்? அரசாங்கத்தினுடைய இப்போ நீங்கள் கேட்குறீங்க புதியவர்கள் வரணும், புதியவர்கள். ஆனால் அங்கே ரிஸ்மி அனுபவம் உள்ளவர்களும் தேவைதானே. ஒரு திட்டத்தை கொண்டு வரதுக்கும் அந்த திட்டம் தொடர்பிலான அறிவுகள் பெற்று இருக்கிறதுக்கும் ஒரு பிரேரணையை கொண்டு வந்து அந்த பிரேரணை எதுக்காக கொண்டு வர போகிறார்கள், எதுக்காக கொண்டு வந்திருக்கிறார்கள், அதில் உள்ளடக்கம் என்ன, சாதக பாதகமான தன்மைகள் என்ன அப்படின்னு பேசுறதுக்கு ஒரு அனுபவம் தேவை தானே. அப்போ வார எல்லா முறையும் அரசியலில் புதியவர்களை போட்டு 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 அப்போ நாடு எங்கே போகும்? நிச்சயமாக நீங்கள் சொல்கின்ற விடயம் அனுபவம் தேவை. அரசியலுக்கு ஒரு அனுபவம் என்பது லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி. நிச்சயமாக அந்த விடயத்தில் நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அனுபவம் வந்து அசிங்கமாக பெறக்கூடாது, பொய் வாக்குறுதிகளாக பெறக்கூடாது. விளங்குகின்ற இப்போது அனைவரும் நான் அதான் கூடுகின்றேன். ஒரு விடயத்தை வந்து நீங்கள் கூறுவது போல் சென்ற அரசாங்கத்தில் அதிகமான ஆர்ப்பாட்டங்களை பல்கலைக்கழக மாணவர்கள் செய்தார்கள். இப்போதும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. எதற்காக? இவர்கள் புதியவர்களாக இருந்தாலும் இவர்களுக்கு சிலருக்கு அனுபவம் இல்லாவிட்டாலும் இவர்களுடைய கட்சி இவர்களை செய்வதற்கு விடவில்லை. அதாவது இப்போது இருக்கின்ற அரசாங்கம் வந்து இவர்களை செய்வதற்கு, ஏற்கனவே இருந்த அரசாங்கம் என்ன செய்தது? அது ரணிலுடைய அரசாங்கம் இருக்கலாம், சந்திரிகாவுடைய அரசாங்கம், எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு தொகை நிதியை ஒதுக்குவார்கள். இப்போது சுனில் காந்தி என்ன சொல்கின்றார்? நீங்கள் டிசிபி மீட்டிங்கில் உங்களுடைய யோஜனாவை கொண்டு வாருங்கள், டிசிபி மூலமாக செய்வோம் என்று. இதனை ஏற்றுக்கொள்வார்களா? அது நல்ல முறை தான். இது வந்து நல்ல முறை தான். ஒரு பாராளுமன்ற பிரதிநிதியை நீங்கள் தெரிவு செய்தீர்கள் மக்களுக்கு சேவையாற்றுவதற்கு. நிச்சயமாக அந்த பிரதிநிதிகள் ஊடாகத்தான் ஒரு புரோட்டோகால் ஒன்று இருக்க வேண்டுமே. உதாரணமாக நீங்க யூடிவியில் இருக்கின்றீர்கள், உங்களுக்கு மேல ஒரு ப்ரொடியூசர் இருக்கின்றார், உங்களுக்கு மேல ஒரு சிஇஓ இருக்கின்றார், ஒரு பாத் ஒன்று இருக்கின்றது, ஒரு ப்ரொசீஜர் ஒன்று இருக்கின்றது. ஒரு டெண்டர் போர்டுக்கும் உதாரணமாக சொல்கின்றேன், ஒரு ப்ரொசீஜர் இருக்கின்றது. டைரக்டாக டெண்டரை கொண்டு போட இல்லை. மாவட்ட செயற்குழு மாவட்டத்திற்கான நிதியை ஒதுக்குறது நியாயமான ஒரு முறை தான். அங்கே ஆளும் தரப்பும் இருப்பார்கள், எதிர்த்தரப்பும் இருப்பார்கள், ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய அதிகாரி எல்லாரும் இருப்பாங்க தானே. ஸோ அதில் ஒரு நியாயமான ஒரு விடயம் தானே. சில விடயங்கள் அரசியல் ரிஸ்மி இப்போ ஊழல் மோசடிகள் நிறைந்திருக்கிறதுனால சில நேரம் இந்த அரசாங்கம் அதையும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம் இல்லையா? இதுதானே சேகு நாங்கள் சொன்னோம், ஊழல் செஞ்சவனை உள்ளுக்க போடப்பா, போட மாட்டேங்கிறீங்களே, மோசடி செஞ்சவனை போடுங்களே. சிஐடிக்கு போகிறான் 2 பேர், போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு போகிறான், அப்படி போகிறான், வந்து யாரையும் போடுறாங்க இல்லையே, இப்படி போடுறாங்க. நீங்கள் எழுதி வைங்க வந்து இந்த எலெக்ஷனுக்கு முடிஞ்ச மாகாண சபை எலெக்ஷன் அடுத்த முறை வரக்குள்ள வந்து ஈஸ்டர் சண்டே வந்து கொண்டு வருவார் ஒருத்தர், கொண்டு வந்து என்ன செல்வான் வந்து ஈகிற பிள்ளையானையும் ஆசாத் மௌலானாவையும் கொண்டு வந்து 2 பேரையும் போட்டு ரைட் வச்சாச்சுன்னு சொல்லுவாங்க வந்து. சரியான ஒரு இதுக்கு பின்னால் இருக்கிறது எந்த நாடுன்னு யோசிக்கணும். இதுக்கு பின்னால என்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி போட்டு சரியான ஸ்ட்ராட்டஜி ஒன்று இல்லை. அதாவது அரசாங்கம் தான் மாறிச்சிய ஒழிய அரச இயந்திரங்கள் மாற இல்லை. மெயின் அதுதான். அதை இவங்க என்ன சரி செய்யணும் வந்து இவங்க செய்யறதுக்கு தயங்குறாங்க. ரீசன் என்ன? இவங்க தானே எல்லாத்தையும் செஞ்சாங்க, ஆர்ப்பாட்டத்தையும் செஞ்சாங்க, இவங்க தான் பின்னுக்கும் குத்தி விட்டாங்க, இவங்க தான் புள்ளையும் கிள்ளி விட்டாங்க, இவங்க தான் தொட்டிலையும் ஆட்டினாங்க. இப்போ நாங்கள் மத்திய அரசுலேருந்து வரோம் ரிஸ்மி, உங்களுடைய பகுதிக்கு கொலனாவினுடைய நகர சபை. உங்களுடைய கொள்கை என்ன ரிஸ்மி? இப்போது எல்லோரும் மாதிரி எல்லோரும் சொல்கிற கொள்கைகளை வச்சுருக்கிறீங்களா, இல்லை வித்தியாசமான கொள்கை முறைகளை நீங்கள் இந்த கொலனாவ நகரசபை என்பது அந்த பிராந்தியம் என்பது எப்படின்றது உங்களுக்கு நிறைய தெரியும். நானும் அதிகமாக சென்றிருக்கிறேன். நெருக்கமான வீடுகள், நிறைய பிரச்சனைகள் இருக்குது. உங்களுடைய கொள்கை என்ன? அந்த நிச்சயமாக கொலன்னாவை நகரசபை என்பது சேகு 1930ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் 2025 95 ஆண்டுகளை இன்னும் 2-3 மாதங்களுக்கு பின்னால் கடக்கின்றது. பாரியளவிலான ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாட இருக்கின்றோம். அது அரசியல் அதிகாரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும். அதுபோல் 10.6 கிலோமீட்டருக்கு உட்பட்டதாக காணப்படுகின்றது. முக்கியமாக இலங்கையிலே எண்ணெய் விநியோகிக்கின்ற முக்கியமான ஒரு இடத்திலே கொலன்னாவை எரிபொருள் தாங்கிகள் அமையப்பட்டிருக்கின்றது. அதுபோல் அதிகமான வருவாய்கள் காணப்பட்டிருக்கின்றது. அதிகமான மக்கள் கொலன்னாவை நாடி வருகின்றார்கள். காரணம், கொலன்னாவில் ஒரு ரிகன்சிலேஷனாக இருக்கின்றது. ஒரு அந்த சூழல், அது உணவாக இருக்கலாம், ஹெல்த்தாக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் பல வகையான விடயங்கள் கொலன்னாவை
ஈர்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதிகமான உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு வந்து கொலன்னாவே ஃபேமஸ் ஆனது. அதுபோல் இளைஞர்களுக்கு நைட் அடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. இரவிலே சுற்றித் தெரிவதற்கு, இரவிலே அலாதியாக ஓய்வெடுப்பதற்கு கொலன்னாவே ஒரு முக்கியமான இடமாக காணப்படுது. காரணம், மெயின் கிரவுண்ட் இருக்கின்றது, அதுபோல் நல்ல கடை தெருக்கள் இருக்கின்றது. இவை தவிர நல்ல நண்பர்கள் கொலன்னாவில் இருக்கின்றார்கள். அது சிங்களம், தமிழ், கொழும்பை வெளியில் இருக்கின்ற சகோதரம் அங்கு இருப்பதன் காரணமாக கொழும்பை அதாவது கொலன்னாவை ஒரு கேந்திர மத்திய நிலையமாக பார்க்கின்றார்கள். 9 வட்டாரங்கள் காணப்படுகின்றது இந்த கொலன்னாவையிலே. 9 வட்டாரங்களில் 2 வட்டாரங்களில் இணை வட்டாரங்களாக காணப்படுகின்றது. கொலன்னாவை, சேதவத்த, சாலமுல்ல, சிங்கப்பூர, கஜபாபுர, அதுபோல் மீத்தோட்டமுள்ள, தமிழ்நாடு, ஒருகடவத்த, இவை உட்பட இன்னும் இரண்டு விஷயங்கள் இணை காணப்படுகின்றது. 20 உறுப்பினர்களை கொண்டு காணப்படுகின்றார்கள். இதில் உங்களுடைய வட்டாரம் என்ற கொலன்னாவை வட்டாரம். ரிஸ்மி, நீங்கள் வந்து உங்கள் பிறந்த இடம் எது? மன்னார். நீங்கள் ஏன் கொழும்புல வந்து போட்டி போடணும்னு சொல்லி இதைத்தான் நிச்சயமாக நான் பிறந்த இடம் மன்னாராக இருந்தாலும் புகுந்த இடம் கொலன்னாவை. என்னுடைய மனைவியினுடைய குடும்பம் ஒரு பெரிய குடும்பம் கொலன்னாவை. அந்த உங்களுக்கு வாக்கு எங்க இருக்கு? கொலன்னாவை. இப்போ அங்க மன்னார்ல பிறந்த ஒருத்தருக்கு கொலன்னா மக்கள் ஆதரவு தருவாங்கன்ற ஒரு அம்மாத்தோட்ட எழுப்புறங்க மஹிந்த ராஜபக்ஷக்கு கொழும்பில் வந்து ஜனாதிபதியாக யதார்த்தத்தை யோசிக்க வேண்டும். யதார்த்தம் என்று சொன்னா அது ஜனாதிபதி, ஒரு ஜனாதிபதியாக வருவதற்கு அவர் கொழும்புல கேட்கலாம், இல்லை வேற எங்கேயும் கேட்கலாம். அடுத்தது மாவட்ட ரீதியாக அவங்களுக்கு போறதுக்கான இருக்கு. நான் கேட்டு இது உள்ளூராட்சி மன்றம், மக்களினுடைய சாதாரண மக்களினுடைய ஒரு தேர்தலாக இது பார்க்கப்படுது. அதுதான் கேட்குறேன், நீங்க உறுதிப்படுத்துவதற்காக கேட்குறேன். உங்களுக்கு அந்த மக்களுடைய ஆதரவு எப்படி இருக்கு? இலங்கை அரசியல் யாப்பில் இருக்கின்றது. இலங்கையில் பிறந்த எந்த குடிமகனும் எந்த மாவட்டத்திலும் எந்த தொகுதியிலும் தேர்தல் கேட்கலாம். இந்த இலங்கை அரசியல் யாப்பினுடைய ஒரு சூத்திரம், ஒரு கொள்கை, கோட்பாடு. எங்களுக்கென்று ஒரு இளைஞர் கழகம் இருக்கின்றது, ஒரு ஃபுட்பால் ஃபெடரேஷன் இருக்கின்றது, கிரிக்கெட் கிளப் இருக்கின்றது, ஜிம் கிளப் இருக்கின்றது. இவர்கள் எல்லாம் வேண்டிக் கொண்டார்கள். இவ்வளவு நாளும் நாங்கள் மாற்றுக் கட்சிக்காரர்களுக்கு வாக்களித்தோம், ஏனப்பா இந்த முறை நீங்களும் இறங்கக்கூடாது, எங்களுடைய அணி இணங்கக்கூடாது நாங்கள் யோசித்தோம். ஒரு தூர நோக்கு சிந்தனையோடு யோசித்ததன் பிற்பாடு ரிஷாட் பதியுதீன் அமைச்சரோடு கதைச்சோம். இப்படி ஒரு குழு ஒன்று இருக்கின்றது தேர்தல் களத்திலே கேட்பதற்கு, உங்களுடைய கட்சி சந்தர்ப்பம் தருமா என்று. அவர் சொன்னார், என்னுடைய ஹைகமாண்ட் இருக்கின்றது, அவர்களோடு கலந்தாலோசித்து விட்டு மாஷா அல்லா அல்லாவுடைய உதவியால் அவர் சந்தர்ப்பத்தை வழங்கினார். ஏதோ ஒரு வகையில் வெற்றி வாகை சந்தர்ப்பம் எங்களுக்கு இருக்கின்றது. காரணம், எங்களுடைய அணியில் இருக்கின்றவர்கள் சேகு நீங்கள் ஒரு ரிசர்ச் ஒன்று செஞ்சு பாருங்கள். ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமைகள் சம்பந்தமான ஆர்வலர்கள் இருக்கின்றார்கள், அதுபோல் டாக்டர்ஸ்மார் இருக்கின்றார்கள், படித்தவர்கள் இருக்கின்றார்கள், 2 MBA ஹோல்டர்ஸ் இருக்கின்றார்கள். அதுபோல் பெண்களுடைய வகிபாகம் பிரதித்துவம் 25% போட்டிருக்கின்றோம். அதுபோல் பெரும்பான்மை சகோதரர் 3 பேர் இருக்கின்றார்கள், தமிழ் சகோதரர் 2 இருக்கின்றார்கள். இவைகளையெல்லாம் போட்டுத்தான் நாங்கள் இந்த தேர்தல் களத்தில் இறங்கியிருக்கிறோம். நிச்சயமாக வெற்றி பெறுவோம். உங்களுடைய ஆசீர்வாதம் தேவை. சேகு, நான் இதைத்தான் கேட்கின்றேன். புதிய முகம், புதிய சிந்தனை, புதிய கட்சி, புதிய தூர நோக்கோடு யார் வருகின்றார்களோ இவர்களுக்கு ஆதரவு வழங்குங்கள். இவர்களுடைய கொள்கை மக்களுக்கான கொள்கை. நான் அதை தான் சொல்றேன், எல்லா விஷயத்துக்கும் நாங்கள் புதுமையை புகுத்தக்குள்ள அந்த புதுமை ஒரு இடத்துல வெல்லாமல் போகும் இல்லையா? அதுதான் நான் அந்த ஏற்கனவே உங்கள்கிட்ட கேட்ட கேள்வி. இப்போ உங்களுடைய கொள்கையை பற்றி கேட்டேன், நீங்கள் அதை பற்றி விளக்குங்க. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, உங்களுடைய திட்டம் என்ன? இந்த நகரசபையினுடைய நீங்கள் ஒரு முதன்மை வேட்பாளர், ஒரு முக்கியமான ஒரு நபர். இப்போ உங்களுக்குன்னு சில கொள்கைகள் இருக்கும் இல்லை? நீங்கள் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸினுடைய கொள்கையில் போகிறீங்களா, இல்லை உங்களுடைய நகரசபையினுடைய அதனுடைய எதிர்காலத்திற்காக உங்களால் ஏதாவது கொள்கை திட்டங்கள் வைத்திருக்கீங்களா? எங்களுடைய கட்சி நிச்சயமாக எங்களுடைய கட்சி பொதுவான ஒரு கொள்கையில் கேள்கின்றது. கொலன்னாவை பொறுத்தமட்டில் கொலன்னாவைக்கான ஒரு சப் கொள்கை தந்திருக்கின்றார்கள் கட்சியின் மூலமாக. 1 கொலன்னாவை 1 பீப்புள் என்ற ரீதியிலே ஒரே கொலன்னாவை மக்களோடு ஒரே மக்களாக நாங்கள் பயணிப்போம். பல திட்டங்கள் செய்திருக்கிறார்கள், அபிவிருத்தி சார்ந்த திட்டங்கள், கொள்கை அளவிலே பல திட்டங்கள் எழுத்துருவிலே தந்திருக்கின்றார்கள். அந்த எழுத்துருவிலே தந்த கொள்கையிலே குறிப்பாக நகரசபையில் இருக்கக்கூடிய அந்த ஃபண்ட் இருக்கின்றது தானே, இது போதாமையின் காரணமாக இந்த ஃபண்டை எங்கிருந்து நாங்கள் எடுக்கின்றது? அரபு நாடுகளிலிருந்து எடுப்பதா, INGOக்கள் இருந்து எடுப்பதா? இந்த கொள்கை நாங்கள் போட்ட அந்த திட்டங்களோடு சரிவரை, உதாரணமாக உங்களுக்கு தெரிந்திருக்கும், நகரசபை மூலமாக ப்ரீ ஸ்கூல் டீச்சர்ஸ்மாருக்கு, மொண்டசரி டீச்சர்ஸ்மாருக்கு சம்பளம் கொடுக்கலாம். இது நகரசபையிலே பணம் இல்லாததன் காரணமாக இந்த பணத்தை எங்கிருந்து எடுப்பது? இதற்கான கொள்கை எங்களிடம் இருக்கின்றது.
அது ஐஎன்ஜிஓவாக இருக்கலாம், ஃபண்ட் ரைசராக இருக்கலாம். அது இல்லாமல் வாலண்டியர்ஸ் டீச்சர்ஸ் ப்ராப்ளம் இருக்கின்றது. கொலன்னாவிலே 15 பாடசாலைகள் இருக்கின்றது. இந்த 15 பாடசாலைகளிலும் வாலண்டியர்ஸ் டீச்சரை எடுப்பவர்கள் இல்லை. இது சம்பந்தமாக ஒரு ப்ரொஜெக்ட் ப்ரொபோசலை நாங்கள் கவர்னருக்கு அனுப்பியிருக்கின்றோம், எங்களுடைய கட்சி மூலமாக கொலன்னாவை விடயம் சம்பந்தமாக. அவர் கூறினார், எந்த அரசாங்கம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாங்கள் இந்த பெர்மனன்ட் டீச்சர்ஸ் மாரை நாங்கள் வழங்குவோம். கொலன்னாவிலே படித்தவர்கள் இருக்கின்றார்கள். அதிகமானவர்கள், நான் யாரை விமர்சிப்பதற்காக, வெளி மாவட்டங்களிலிருந்து தான் வந்து கொலன்னாவை பாடசாலைகளிலே டீச் பண்ணுகின்றார்கள். ஒரு 3 மாதம் 4 மாதங்கள் இருப்பார்கள், மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் என்று கேட்பார்கள். அப்போது பிள்ளைகள் பாதிக்கப்படும். அது மெட்ஸ் சப்ஜெக்டாக இருக்கலாம், குறிப்பாக சயின்ஸ் மெட்ஸ் சப்ஜெக்ட், 2 சப்ஜெக்டுக்கும் அதிகமான ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கின்றது. இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி எதிர்காலத்திலே மாகாண சபையிலே வருகின்ற பொழுது இந்த அதிகாரம் அங்கே வேலை செய்வதற்கான அதிகாரமாக இருக்கின்றது. அத்தோடு சேர்த்து எங்களுடைய பிரதான கொள்கைகளிலே இளைஞர் சமூகம் வாழ வேண்டும். உங்களுக்கு தெரியும், கொலன்னாவை பிரதேசத்தை மட்டிலே அதிகமாக நினைப்பார்கள் போதைப் பொருளுக்கு அடிமைப்பட்ட சமூகம் காணப்படுகின்றது. இவர்களை எவ்வாறு, அதிலும் குறிப்பாக முஸ்லிம் சகோதரர்கள் போதைப் பொருளுக்கு அடிமைப்பட்டிருக்கிறார்கள், இவர்களை எவ்வாறு ரிஹபிலிட்டேஷன் செய்வது? ஒரு பாரிய கொலன்னாவை நகர சபையிலே இதுவரையில் ஒரு ரிஹபிலிட்டேஷன் சென்டர் இல்லை. அது லோக்கல் கவர்மெண்ட் அத்தாரிட்டியோடு சேர்ந்து பயணிப்பதா, இல்லை என்று சொன்னால் இஃபாட், இக்டாட் இவை உட்பட ஃபோர்வுட் போன்ற நிறுவனங்கள், இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் இருக்கின்றது. இவர்களோடு கேட்கின்ற பொழுது ட்ரக்ஸ் எடிக்டுக்கான ஆனவர்களை ஒரு இடங்களை எடுத்து அவர்கள் ரிஹபிலிட்டேஷன் செய்வதற்குரிய அந்த சகல விதமான ஃபண்டாக இருக்கலாம், ஏனைய இது சம்பந்தமாக நாங்கள் இன்டலெக்சுவலோடு பேசி கொண்டிருக்கின்றோம். கொலன்னாவிலே அதிகமான இன்டலெக்சுவலோடு பள்ளி பரிபாலன சபை, விகாரைகள், அது மூலமாக கோவில்கள், இளைஞர் கழகம், பெண்கள் சங்கம் இவர்களோடு கலந்தாலோசித்து தான் எங்களுடைய கொள்கையும் எங்களுடைய அந்த பிரதிபத்தி என்று சொல்வார்கள் அந்த விஞ்ஞாபனத்தை நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். இப்போது நான் நிகழ்ச்சி நிறைவு செய்கிற நிகழ்ச்சி, இப்போது எல்லா நகர சபைகள் மாநகர சபையிலிருந்து வர முதன்மை வேட்பாளர்கள் சொல்கிற ஒரு கேள்வி தான், இது யார்ட்டையாவது கேட்கணும்னு நினச்சி இப்போ நீங்கள் சொன்னதுக்காக கேட்குறேன். வெளிநாட்டிலிருந்து நிதியை பெறுவோம், அரசு சார்பற்ற நிறுவனங்கள்கிட்ட இருந்து பெறுவோம், இதைத்தான் சொல்கிறாங்களே தவிர நிரந்தரமாக வருமானத்தை பெறக்கூடிய அந்த மாநகர சபைக்கு உள்நாட்டிலே வருமானத்தை பெறக்கூடிய ஒரு திட்டத்தை யார்கிட்டையும் இல்லாமல் இருக்கு. அது ஏன்? குறிப்பாக கொலன்னாவையை பொறுத்த, கொலன்னாவை மட்டுமில்லை, கொழும்பு மாநகர சபையாக இருக்கட்டும், ஏற்கனவே நாங்கள் பல நேர்காணல்களை செஞ்சுருக்கோம். எல்லாரும் வந்து சொல்கிறது என்ன, நாங்கள் சர்வதேச நாடுகள்லேருந்து நிதியை பெறுவோம், முஸ்லீம் சமூகம் இருக்கிற ஏரியாவுக்கு சவுதியிலேருந்து நிதி எடுப்போம், துபாயிலேருந்து எடுப்போம், இல்லை வேறு நாடுகள்லேருந்து எடுப்போம். அப்போ நிரந்தரமான ஒரு வாரம், இப்போ ஒரு மாநகர சபைக்கும் நிரந்தரமான வருமானங்கள் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இப்போ 95 ஆண்டு காலம் கொலன்னா மாநகர சபைனா அதுக்கு நிரந்தரமான வருமானம் ஒன்றும் இருக்கும் இல்லையா? அது அதிகரிக்கிற விடயமாக இருக்கட்டும், இல்லாட்டி அது தொடர்பிலான விடயங்களை வந்து நீங்கள் மெருகூட்டுறதாக இருக்கட்டும், இல்லை புதிய திட்டங்களை யோசித்து அதனூடாக நிதிகளை பெறுறது ஏதாவது ஒரு திட்டங்கள் இருக்கா? குறிப்பாக கொலன்னாவில் அதிகமான கடைகளுக்கு டேக்ஸ் அடிப்பதில்லை, வரி, அதாவது பழைய வரிகள் தான் இருக்கின்றது. இந்த வரி மூலமான வரி திருத்த சட்டத்திலே அதனை ஒரு புதுப்பிக்க வேண்டும். இதுவல்லாமல் கொலன்னாவிலே இன்னும் 100 ரூபாய் 200 ரூபாய் டெக்ஸ் அடிக்கின்ற இடங்கள் இருக்கின்றது. இவர்களை கண்டு இவர்களுக்கான ஒரு கொலன்னாவை நகர சபையில் ஒரு திட்டத்தை கொண்டு வர வேண்டும். அதுவும் இல்லாமல் கொலன்னாவை நகர சபை கண்டு கடை தெருக்கள் குறைவு என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், அதிகமான ரஷ்ஷான இடம். இதுக்கு ஒரு மாற்று வழியாக நாங்கள் யோசித்திருக்கின்றோம். கொலன்னாவை ஒரு பொதுவான இடங்களை, அது ஹவுசிங் கம்ப்ளெக்ஸாக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் எங்களுக்கு என்னுடைய ஒரு சிந்தனையில் இருக்கின்றது, மீத்தோட்டம் முல்லை குப்பைமேடு என்று கூறுவார்கள், விளங்குகின்றதா? அதில் ஒரு கார்பேஜ், பெர்மனன்ட் கார்பேஜ் சிஸ்டத்தை கொண்டு வருவது. கார்பேஜ், அதாவது அங்கிருக்கின்ற கூலங்களை குப்பைகளை எடுத்து அதை வந்து புகரையாக மாற்றுவது, உரங்களாக மாற்றுவது. சுமார் 10 ஏக்கர் நிலப்பரப்பை கொண்டு மீத்தோட்டம் முல்லை காணப்படுகின்றது. பாரிய அளவிலான நிதி தேவைப்படும், பட்ஜெட்டை விட கூடுதலான நிதி தேவைப்படும். இது ஒரு பெரிய நாடுகளோடு பேசித்தான் ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வர. உங்களுக்கு தெரியும், இது சம்பந்தமாக ஒரு ஆணைக்குழுவை நியமித்து அவர்களுக்கான நஷ்டஈடும் வழங்கப்பட்டது. அப்போது குப்பைகளும் இருக்கின்றது. அந்த குப்பைகள் குப்பை மேடுகளாக மாறி இப்போது கல் போன்று மரங்கள் எல்லாம், தென்னை மரங்கள் கூட முளைத்திருக்கின்றது. இதன் செயற்பாட்டில் இல்லாததுனால நிச்சயமாக காரணம் நிதி இல்லை. நிதி ஒதுக்குற ஏற்கனவே மாகாண சபையினால் கூட இதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு பாட்டலி சம்பிக்க அமைச்சராக இருக்கிற போலீஸ் இருக்கிற நேரம் அதில் திட்டங்கள் சைனாவோடு கொண்டு போய், ஆனால் யாரும் சரியாக செய்யவில்லை. நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். ரிஸ்மி, நீங்க ஒரு மேயராக அல்லது முதல்வராக தெரியும், உங்களுடைய ஆசீர்வாதம் தேவை. நீங்களும் ஒரு இளைஞன், நானும் ஒரு இளைஞன், விளங்குகின்றதா?
மக்கள் மத்தியிலே உள்ளத்தால் கூற வேண்டும். விளங்குகின்றதா? ஒரு சமூகம், இந்த கட்சி வாழ வேண்டும், நாங்கள் வாழ வேண்டும், கொலன்னாவினுடைய மக்களுடைய குரல் ரைஸ்அப்பாக ஓங்க வேண்டும், இந்த மக்களுக்கான சமூகத்துக்கான தொண்டை ஏதோ ஒரு வழியிலே செய்ய வேண்டும். அந்த அரசியல் அதிகாரத்தின் மூலமாக இந்த அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், எங்களுடைய தலைவர் ரிஷாட் பதியுதீன் அவர்கள் கூறிய விடயம், இளம் தலைவர்களை உருவாக்கி விட்டிருக்கின்றார். இளம் சமூக கொலன்னாவில் கோடிக்கணக்கான சேவைகளை செய்திருக்கின்றார். மறைந்த மர்ஹூம் ஃபாயிஷ் அவர்கள் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் அவர்கள் மூலமாக பல சேவைகளை செய்திருக்கின்றார். ஒரு நிமிடத்திலே முடித்துக் கொள்கிறேன். பல அது இளைஞர்களுக்கான திட்டமாக இருக்கலாம், யுவதிகளுக்கான தையல் மிஷின்களாக இருக்கலாம், பாதைகளாக இருக்கலாம், பள்ளிகளுக்கான கூரை தகடுகளாக இருக்கலாம், கான் சுத்தம் பண்ணுவதாக இருக்கலாம், சுகாதாரம், தொழில் வாய்ப்பு என்று கொலன்னாவை பிரதேசத்துக்கு பாரிய அளவிலான வெள்ளப்பெருக்கு வருகின்ற பொழுது சூறாவளி சுற்றுப்பயணமாக ஜம்பரோடு நின்று நாங்கள் மக்களுக்கு நிவாரணம் வழங்கியிருக்கின்றோம். நிச்சயமாக இந்த மக்கள் வாக்களிப்பார்கள். வெற்றியின் சின்னம் மயில் சின்னம். நிச்சயமாக ஒரு சந்தர்ப்பத்தை தாருங்கள். இந்த ஒன் சான்ஸ் கொலன்னாவை பிரதேச மக்கள் ஒரு சந்தர்ப்பத்தை தாருங்கள். நிச்சயமாக அல்லாஹ்வின் மீது சாட்சியாக கூறுகின்றோம், இந்த கொலன்னாவை நகரத்தை பூத்து குலுங்கும் கொலன்னாவையாக நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவியால் நாங்கள் ஆக்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். நல்லது ரிஸ்மி, நன்றி. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய கலகம் வருகை தந்து எங்களுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். பொறுத்திருந்து பார்க்கலாம். எல்லா தீர்ப்பும் இறைவனுடைய நாட்டம் படியும் மக்களினுடைய ஆதரவின் படியும் தான் நிறைவேறவிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் ரிஸ்மி. நன்றி உங்களுக்கு வருகை தந்தமைக்கு. நன்றி, ஜிசாக்கல்லா ஹைரா. அதுபோல் யூடிவி, சேகு, உங்களுடைய மேனேஜ்மெண்ட் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு வெற்றியோடு இந்த ஆசனத்தில் அமர்வோம். ஜிசாக்கல்லா. ஜெயவேவா கொலன்னாவ மக்கள், மயில் ஜெயவேவா, வெற்றி இன்ஷா அல்லாஹ். ஜிசாக்கல்லா. நல்லது, நிகழ்ச்சி நிறைவு செய்து கொள்கின்றோம். பலர் இருக்கின்றார்கள், இது போன்று முன்னணி வேட்பாளர்கள் பலர் இருக்கின்றார்கள். நிறைய ஆதங்கங்கள், நிறைய எதிர்பார்ப்புகள், மக்களுடைய சேவைகளுக்கு நிறைய செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் இருக்கிறது. எனவே மக்கள் சிந்தித்து சரியாக ஏன் நாங்கள் இவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை கருத்திற்கொண்டு வாக்களிப்பதற்கு தயாராகுங்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு நபருடன் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். நான் சேகு. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம்.